ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 15 பாண்டவர்களின் துறவு ஸ்லோகம் 41 வாசம் ஜுஹாவ மனசி தத் பிராண இதரே சதம் மிருத்யாவபானம் ஸ்ருத்சர்கம் தம் பஞ்சத்வே ஹிஜோஹிவித். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்திராச பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் அகிலோல கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர். பிறகு அவர் புலனுறுப்புகள் அனைத்தையும் மனதிலும், மனதை உயிரிலும், உயிரை சுவாசத்திலும், அவரது மொத்த வாழ்வையே ஐம்பூத வடிவமான உடலிலும் மற்றும் உடலை மரணத்திலும் கலக்கச் செய்துவிட்டார். அதன் பிறகு தூய ஆத்மா என்ற முறையில் வாழ்வின் பௌதிகமான எண்ணத்திலிருந்து அவர் விடுபட்டவரானார். தமது சகோதரனான அர்ஜுனனைப் போலவே யுதிஷ்ட மகாராஜனும் படிப்படியாக மனதை ஒருநிலைப்படுத்தி பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட்டார். முதலில் புலன்களின் எல்லா செயல்களையும் அவர் ஒருமுனைப்படுத்தி அவற்றை மனதுடன் கலந்துவிடச் செய்தார். அதாவது பகவானின் உன்னதமான தொண்டை நோக்கி தன் மனதை அவர் திருப்பினார். பௌதிக புலன்களின் செயல் விளைவுகளுக்கு ஏற்ப எல்லா பௌதிக செயல்களும் மனதினாலேயே செய்யப்படுகின்றன என்ற காரணத்தினாலும், அவர் பகவானின் பரலோகத்திற்கு திரும்பிச் செல்கிறார் என்ற காரணத்தினாலும் மனதின் பௌதிக செயல்களை நிறுத்தி அவற்றை பகவானின் உன்னத அன்பு தொண்டில் திருப்பிவிட விரும்பினார். இனி பௌதிக செயல்கள் தேவைப்படவில்லை. உண்மையில் மனதின் செயல்கள் நித்திய ஆத்மாவின் பிரதிபலிப்புகள் என்பதால் அவற்றை நிறுத்த முடியாது. ஆனால் பௌதிகமான அச்செயல்களை பகவானின் பக்தி தொண்டாக மாற்றிவிட முடியும். மனதை பிறவி சக்கரத்தின் களங்கத்திலிருந்து தூய்மைப்படுத்தும் போது அது மனதை பௌதிக தன்மையிலிருந்து மாற்றி பிறவி சுழலில் இருந்து விடுவித்து தூய ஆன்மீக வாழ்வில் நிலை பெறச் செய்கிறது. அனைத்தும் தற்காலிகமான ஜட உடலின் சேர்க்கையால் தான் தோன்றியுள்ளன. இறக்கும் பொழுது உள்ள மனநிலைக்கேற்பவை இந்த ஜடல் உடல் உற்பத்தியாகிறது. ஆனால் மனம் பகவானின் உன்னத அன்பு தொண்டை பயில்வதன் மூலம் தூய்மை அடைந்து பகவானின் திருவடி தொண்டில் இடையராது ஈடுபட்டு இருக்குமானால் இறந்த பின் மற்றொரு ஜட உடலை மனம் உற்பத்தி செய்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். அது பௌதிக கலங்கங்களிலிருந்து விடுபட்டுவிடும். இவ்வாறு தூய்மை அடைந்த ஆத்மாவால் பகவானை அடைய முடியும். ஆத்மா சச்சிதானந்த மயமானது. ஆத்மாவுக்கும் இந்த ஜட உடலுக்கும் உண்மையில எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஆத்மாவிற்கும் இந்த ஜட உலகத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஆத்மா கிருஷ்ணருடைய நித்தியமான சேவகன். ஜீவரே சுரூபஹோய் கிருஷ்ணேர நித்யதாஸ். கிருஷ்ணருடைய நித்தியமான சேவகன், கிருஷ்ணருடைய பரா பிரகிருதி. கிருஷ்ணர் கீதையில சொல்ற என்னுடைய உயர்ந்த பிரகிருதி. இந்த ஜட இயற்கையும் கிருஷ்ணருடைய பிரகிருதி தான். ஆனா இந்த ஜட இயற்கையானது கிருஷ்ணருடைய தாழ்ந்த பிரகிருதி. கிருஷ்ணர் அவர் கீதையில சொல்றதின் பிரகாரம் நம்ம எல்லாரும் அவருடைய உயர்ந்த பிரகிருதி. ஜீவன் கிருஷ்ணரை விட்டு தனியா அனுபவிக்கணும்னு ஆசைப்படும் போது இந்த ஜட உலகத்துல வைக்கப்படுறான். இந்த ஜட உலகம் அவனுக்கு ஒரு சிறைச்சாலையை போன்றது. இதுல இருந்து அவன் விடுபடும் போது இந்த உடல் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து விடுபடுறான். எப்போ ஒரு ஜீவனானவன் தன்னை இந்த உடலோட அடையாளப்படுத்திக்கிறானோ அப்ப அந்த ஜீவன் கட்டுண்ட நிலையில இருக்கான். எப்ப அந்த ஜீவன் தன்னை இந்த உடலிலிருந்து வேறுபட்டவனாக நினைக்கிறானோ அப்ப அவன் முக்தி பெற்ற ஜீவனாக கருதப்படுகிறான். இங்கு பார்க்கலாம், யுதிஷ்ட மகாராஜ் தன்னுடைய ஒவ்வொரு கீழ்நிலை விஷயங்கள் எல்லாவற்றையும் மற்றொன்றோடு கைவிடுறார். அதாவது மற்றொன்றோடு கலக்கிறார். கிருஷ்ணர் கீதையில சொல்றார், சாதாரண ஜட பொருள்களை காட்டிலும் புலன்கள் உயர்ந்தது, புலன்களை காட்டிலும் மனம் உயர்ந்தது, மனதை காட்டிலும் புத்தி உயர்ந்தது, புத்தியை காட்டிலும் ஆத்மா உயர்ந்தவன். இந்த ஆத்மாவுக்கும் இந்த ஜட உடலுக்கும் ஒரு விதத்துல எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. ரெண்டு பேரும் தனிப்பட்ட நபர்கள். அதாவது ரெண்டு பேரும் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள், ரெண்டையும் சேர்க்க முடியாது.
எண்ணெயும் தண்ணியும் நீங்க கலக்க முடியாது. எப்படிதான் கலந்தாலும் அது தனித்தனியா தான் நிற்கும். அது மாதிரி இந்த ஜட உடல்ல ஒரு ஜீவனை நீங்க உண்மையில கலக்க முடியாது. அது தனித்தனியா தான் இருக்கும். ஜீவனானது தனித்தன்மை வாய்ந்தது. ஜீவன் என்றைக்கும் ஜட இயற்கையோட முற்றிலுமா போயிடுறது கிடையாது. ஆனா அகங்காரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதனுடைய வேலை என்னன்னா ஜட உடலோட ஒருத்தனை அடையாளப்படுத்துது. அந்த அகங்காரம் தான் இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு, அல்லது அதனாலதான் ஜீவனானது அதை ஒரு தொடர்பா உணர்றான். அகங்காரம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால நான் இந்த உடல் நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் நமக்கு அகங்காரம் அப்படின்னா ஒரு விதத்துல அடையாளம்னு சொல்லலாம். ஆனா அது தவறான அடையாளம். இந்த உடலோடு நான் என்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் போது அதுதான் என்னை இந்த உடலோடு பந்தப்படுத்துது. ஆனா கிருஷ்ணர் சொல்றார், இந்த உடலோடு பந்தப்படுத்தும் போது அடுத்து என்ன ஆகுது? அகங்காரத்துல இருந்து புத்தி, மனம் இதெல்லாம் வருது. புலன்கள், புலன் உறுப்புகள் இதெல்லாம் ஒன்னொன்னா நமக்கு புலனின்ப பொருள்கள் அதுல சிக்குண்டு ஜீவனானவன் இந்த பௌதிக உலகத்துல தவிக்கிறான். ஒரு ஜீவன் இந்த உலகத்துல இருந்து விடுபடுறதுக்கு முயற்சி செய்யும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் கைவிடுறான். ஒன்னொன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் கைவிடுறான். இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாத் இங்க விளக்குறார், பக்தர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த உடல் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து விடுபடுறாங்க. ஸ்ரீல பிரபுபாத் எழுதுறாருங்க, மனம் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் பயில்வதன் மூலம் தூய்மை அடைந்து பகவானின் திருவடி தொண்டில் இடையறாது ஈடுபட்டு இருக்குமானால் இறந்த பின் மற்றொரு ஜட உடலை மனம் உற்பத்தி செய்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். இந்த ஜட உடல்ல நம்ம இருக்கும்போது நம்மளுடைய மனமானது பல்வேறு பௌதிக செயல்களை உற்பத்தி பண்ணும். மனசுல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு ஓடிண்டே இருக்கும். எப்ப அந்த செயல்களானது பகவானை நோக்கி திருப்பப்படுதோ அப்ப அந்த செயல்கள் எல்லாமே பகவான் சம்பந்தப்பட்ட செயல்களாவே இருக்கும். இதுதான் ஒருத்தருக்கு உண்மையில முக்தி அப்படின்னு சொல்லப்படுது. இஹாயஸ்ய ஹரேர் தாஸ் கர்மணா மனசாகிற. நம்மளுடைய கர்மனா மனசா, நம்மளுடைய மனதினால செயல்கள்னால எல்லாவற்றினாலும் நம்ம எப்ப ஹரி தாசியத்துக்கு சம்பந்தமான செயல்கள்ல நம்ம ஈடுபடுறோமோ அப்ப நம்ம முக்தி பெற்ற நிலையில இருக்கிறோம். அங்க நம்ம கட்டுண்ட நிலையில கிடையாது. ஒருத்தன் இந்த ஜட உலக வாழ்க்கைக்குள்ளார இருந்தாலும் சரி, இந்த உடல்லே ஒருத்தன் இருந்தாலும் சரி, கிருஷ்ண பக்தன் முக்தி பெற்றவனாக கருதப்படுறான். ஜீவன் முக்தா அப்படின்னு சொல்லப்படுறான். சில பேர் இந்த ஜீவன் முக்தன் அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்க சொல்லுவாங்க, ஜீவன் முக்தன்லாம் சாத்தியம் இல்லை, இந்த ஜட உடல் இருக்குதுனாலே நீ கட்டுண்ட நிலையில தான் இருக்க, உடலுக்கு அப்பாற்பட்டுதான் ஜீவன் முக்தன் ஆக முடியும் அப்படிம்பாங்க. ஆனா இந்த ஜட உடலோடு அவன் ஒருத்தன் தன்னை பந்தப்படுத்திக்கிறது கிடையாது. அகங்காரம் அப்படிங்கிறது அவனுக்கு அதாவது தன்னை இந்த உடலோடு அடையாளப்படுத்தி கொள்ளாம ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா அப்ப அவன் முக்தி பெற்ற ஜீவன். கிருஷ்ணருடைய தொண்டுல எல்லாவற்றையும் ஈடுபடுத்தினான் அப்படின்னா அவன் முக்தி பெற்றவனாக கருதப்படுறான். இந்த ஜட உடல்லே ஒருத்தன் இருந்தாலும் அதுக்குதான் கிருஷ்ண பக்தியில நம்ம பயிற்சி செய்யறோம். கிருஷ்ண பக்தியினுடைய பயிற்சியானது பூர்ணமானது. இந்த பயிற்சியில நம்ம தெளிவா ஈடுபடணும். இந்த பயிற்சியில நமக்கு எல்லா விதத்திலேயுமே கிருஷ்ணரை நோக்கி நம்மளுடைய எல்லா செயல்களையும் திசை திருப்புறதுக்கு பார்க்கணும். எல்லா செயல்களையும் கிருஷ்ணரை நோக்கி செய்யறதுக்கு பார்க்கணும். நம்ம ஏதோ இந்த உலக செயல்கள்ல ஈடுபட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அப்ப கிருஷ்ண பக்தி அடைய முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் நம்ம எல்லாரும் பூர்ணமா கிருஷ்ணருக்காக செயல்படணும். அதுக்காக தான் நம்மளுடைய வாழ்க்கையை வடிவமைக்கணும். நேற்று நம்ம துறவை பற்றி பார்த்தோம். கிருஷ்ண பக்தர்கள் கூட சில நேரங்களை நாம பார்க்கிறோம், இந்த கிருஷ்ணலோகத்துக்கு போறத பத்தி எல்லாருக்கும் ஆசை. எதுக்காக ஆசை? எல்லாரும் பெரும்பாலும்
பக்தர்கள் கிருஷ்ணர்கிட்ட போகணும்னு ஆசைப்படுறாங்க. எதுக்காக ஆசைப்படுறாங்க? அங்க போனா எனக்கு கஷ்டம் கிடையாதுடா. கிருஷ்ணர் அதை சொல்றார். யார் என்ன வழிபடுறாங்களோ அவங்க எங்கிட்ட வராங்க, அவங்க துன்பம் நிறைந்த இந்த உலகத்துக்கு திரும்பி வருவது கிடையாது. கிருஷ்ணர் அதை சொல்றார். ஆனா அது எப்படின்னா, ஒரு பௌதிக உலகத்துல இருக்கவனை ஒரு கொக்கி போட்டு இழுக்கிறதுக்காக, அவனை துன்பம் இல்லாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லி அவனை காட்டுறதுக்காக. ஆனா அது மட்டுமே பக்தியினுடைய தளம் கிடையாது. துன்பம் இல்லாம போகணும். எனக்கு ஐயோ நான் இந்த பௌதிக உலகத்துல ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த பௌதிக உலகத்துல நான் பிறப்பு இறப்பு முதுமை வியாதி இதுல துன்பப்படுறேன், இதெல்லாம் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்ற இதெல்லாம் ஞானம் தான். ஆனா இதெல்லாம் சுத்த பக்தின்னு நம்ம சொல்ல முடியாது. இதுக்காக பக்தி பண்றது, அதாவது நான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய துன்பத்துல இருந்து விடுபடணும், நான் பகவானோட லோகத்துக்கு போகணும், இதெல்லாம் தூய்மையான பக்தின்னு சொல்ல முடியாது. தூய்மையான பக்தி அப்படின்னு வரும்போது நம்ம இந்த உலகத்துல இருந்தாலும் சரி எந்த உலகத்துல இருந்தாலும் சரி கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யணும், அவ்வளவுதான். இந்த உலகத்துல நான் துன்பப்படுறேன் அதனால நான் கிருஷ்ணரோட லோகத்துக்கு போகணும் அப்படிங்கிறது ஆரம்ப நிலை. இந்த உலகத்துல நான் துன்பப்பட்டாலும் சரி, இந்த உலகத்துல நான் சுகமா இருந்தாலும் சரி, எந்த உலகத்துல இருந்தாலும் சரி கிருஷ்ணருக்கு நான் சேவை பண்ணணும். அத்தகைய உணர்வு நிலையில வந்தவங்க எங்க இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. நாம பாக்குறோம், பிரகலாத் மகாராஜ் அவர் சொல்றார், நான் என்னை பொறுத்தளவு எந்த கவலையும் கிடையாது. பிரகலாத் மகாராஜ் நரசிங்கர் சொல்றார், வா வா நம்ம நான் உன்னை வைகுண்டம் கூட்டு போறேன். இல்ல இல்ல வேண்டாம், எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிறதுல அங்க வர்றதுலயும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய முட்டாள்களும் அயோக்கியர்களும் உன் மேல ஆர்வம் இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு நான் கிருஷ்ண பக்தியை கொடுக்கறதுக்காக இங்கேயே இருக்கேங்கிற. இந்த உலக வாழ்க்கை அப்படின்னா நிச்சயமா அங்க கஷ்டங்கள் இருக்கும். எவ்வளவுதான் பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி, இல்லை பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் கஷ்டம் இருக்கும். கஷ்டம் இல்லாதவர்கள் கிடையாது. ஆனாலும் வைஷ்ணவர்கள் கிருஷ்ண பக்தர்கள் அவங்க அதை பொருட்படுத்துறது கிடையாது. அவங்கள பொறுத்தளவு கிருஷ்ணருக்கு நான் பக்தி செய்யணும், முக்தி அடையணும் அப்படிங்கிறது கூட அவர்களுடைய குறிக்கோள் கிடையாது. நம்ம தினமும் சொல்றோம், சைத்தன்ய மகாபிரபுடைய பிரார்த்தனை, மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரி பவதாத் பக்தி ரகைத்து கீதோய். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, ஓ கிருஷ்ணா நான் உனக்கு பக்தி செய்யணும், அதுதான் என்னுடைய குறிக்கோள், வேற எதுவும் என்னுடைய குறிக்கோள் அல்ல. முக்தி பெறது கூட குறிக்கோள் கிடையாது. முக்தியை குறிக்கோளா கொண்டிருக்கிறது ஆரம்ப நிலை. அதனாலதான் உயர்ந்த நிலையில முக்தியையும் ஒருத்தர் கைவிட்டுறாங்க. முக்தி எனக்கு வேண்டாம், அது முக்தி வேண்டாம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் முக்திக்காக அவங்க பக்தியை செய்யறது இல்ல. முக்திக்காக பக்தி செய்யறது அல்லது முக்தி அடையறதா நிறைய பேர் இறுதி குறிக்கோளா வச்சிருக்காங்க. வாழ்க்கையினுடைய இறுதி குறிக்கோள் மோட்சம் அடையணும், மோட்சத்துக்கு அதாவது முக்தி அடையணும். மோட்சம் அப்படிங்கிறது ஒரு சிலர் ஒவ்வொரு சில கருத்துக்கள் வச்சிருப்பாங்க. மாயாவாதிகள் பிரம்மன்ல கலக்கிறத வச்சிருப்பாங்க, வைஷ்ணவர்கள் வைகுண்டத்துக்கு போறத வச்சிருப்பாங்க. பிரம்மன்ல கலக்கிறத விட வைகுண்டத்துக்கு போறதுதான் உயர்ந்த நிலை, வாஸ்தவம் தான். ஆனாலும் வைகுண்டத்துக்கு போறது கூட குறிக்கோளா ஒரு பக்தன் வச்சுக்கிறது இல்ல. குறிப்பா கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நம்மளுடைய குறிக்கோள் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யணும், அவ்வளவுதான். எங்க இருந்தாலும் சரி. பாகவத தத்துவம் அதுதான். பாகவத்துல நான் பாக்குறோம், சித்திரகேத்துவ பார்வதி சாபம் கொடுக்குறாங்க. சித்திரகேத்துக்கு நீ அசுரனா போயிடுவ அப்படின்னு. அப்ப சித்திரகேத்து எந்த விதத்திலையும் அவர் கலங்கம் அடையவே இல்லை. அவர் சர்வசாதாரணமா இருக்கார். ஓகே சரி பரவாயில்ல, நான் அசுரனா இருக்கணும்னு சாபம் கிடைச்சிருக்கு, பரவாயில்ல. அப்ப பார்வதி ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, என்னது இது, இவன் நான் சாபம் கொடுத்திருக்கேன் கொஞ்சம் கூட அசராம இருக்கானே. சிவபெருமான்கிட்ட கேட்பாங்க. அப்ப சிவபெருமான் சொல்ல, ஏன்னா இவர் நாராயணரை முற்றிலுமா சார்ந்திருக்கார். நாராயண பரசர்வே குத்தஸ்ய ந பிப்யதி ஸ்வர்கோ பவர்கோ நரகோ சித் அப்பி துல்யார்த்த தர்ஷன்.
இவர் நாராயணரை முற்றிலுமா வழிபட்டு இருக்கிறனால அவர் எதுக்காகவும் வருத்தப்படுறது கிடையாது. ஸ்வர்க்கத்துல இருந்தாலும் சரி, கீழே லோகத்துல இருந்தாலும் சரி, இல்ல நரகத்துல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் அவர் அதை பத்தி வருத்தப்படுறது கிடையாது. ஒரு கிருஷ்ண பக்தன் அவன் எந்த சூழ்நிலையிலையுமே கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யறதுல ஆர்வமா இருக்கான். அப்படி கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யறதுல யார் ஒருத்தன் ஆர்வமா இருக்கானோ அவனுக்கு முக்தி அப்படிங்கிறது உறுதி. முக்தியை பத்தி அவனுக்கு ஒரு கவலையே கிடையாது. ஏன்னா அவன் ஏற்கனவே முக்தி பெற்ற நிலையில தான் இருக்கான். கிருஷ்ணர் கீதையில சொல்ற, எப்ப ஒருத்தன் என்னுடைய தூய பக்தியில ஈடுபட்டிருக்கானோ, கிருஷ்ணர் சொல்றார், மாம்சயோ விபச்சாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீத்தான் பிரம்ம பூயாய கல்பதே. யார் ஒருத்தன் என்னுடைய பக்தி தொண்டுல ஈடுபட்டிருக்கானோ, தூய்மையான பக்தி தொண்டுல, அவன் உடனடியாக, சும்மா அப்புறம்லாம் இப்புறம்லாம் கிடையாது, உடனடியா அவன் பிரம்மனுடைய நிலையில இருக்கான். அதாவது முக்தி பெற்ற நிலையில இருக்கான். உடனடியா அவன் இந்த ஜட இயற்கையினுடைய முக்குணங்களை தாண்டி போறான். சுத்த பக்தி, அத்தகைய சுத்த பக்தியில நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா இந்த முக்தி பெறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பக்தர்களுக்கு முக்தி அப்படிங்கிறது ஒரு பொருட்டு கிடையாது. அதை அவங்க பொருட்படுத்துறது கிடையாது. முக்தி தேவி அவங்களுடைய வாசல்ல காத்துன்னு இருக்கிறாங்களாம். அப்புறம் அவங்க ஏன் முக்தியை பத்தி கவலைப்படணும்? ஆனா அத்தகைய நிலைக்கு நம்ம உயர்வு பெறணும் அப்படின்னா நம்ம பக்தி தொண்டை கவனமா செய்யணும். பக்தி தொண்டு அப்படிங்கிறது, இந்த பாகவத தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. பாகவத தர்மத்துல நம்ம எந்த ஒரு பௌதிக ஆசைகளும் கலக்க முடியாது. பௌதிக ஆசைகள் கலந்தது, முக்தி பெறதுக்கான ஆசையே இல்லாத பட்சத்துல பௌதிக ஆசைகளை பொறுத்து என்ன இருக்கு? பல நேரங்கள்ல என்ன ஆகும்னா, இந்த சுத்த பக்தி பாகவத தர்மத்திலையும் கலப்படங்கள் வரும். அதுதான் ரொம்ப அபாயம். பக்தி அப்படிங்கிற பேர்ல நம்மளுடைய பௌதிக ஆசைகளை நம்ம வளர்த்துன்னு இருப்போம். அது ரொம்ப ரொம்ப அபாயகரமான. அத்தகைய கலப்படங்கள் நம்மள கிருஷ்ணரை அடையறதுக்கு உதவாது. பல நேரங்கள்ல நாம பார்க்கிறோம், நிறைய பக்தர்கள் பக்தி தொண்டுலதான் நான் ஈடுபடுறேன்னு நினைச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க தன்னோட பக்தி செடிக்கு பக்கத்துல விளையக்கூடிய கலைக்கு தண்ணி ஊத்தின்னு இருப்பாங்க. நேத்து கேட்டார் ரமேஷ், எப்படி ஒரு சிலர் பக்தி தொண்டுல ரொம்ப காலம் இருக்கிறாங்க, ஆனா அவங்க கூட பக்திய விட்டுட்டு போயிடுறாங்களே ஒரு சிலர். ஏன்னா பக்தி அப்படிங்கிற பேர்ல கலைக்கு தண்ணி ஊத்தின்னு இருப்பாங்க. பக்தி செடிக்கு தண்ணி ஊத்துறோம்னு நினைச்சுட்டு கலைக்கு நம்ம தண்ணி ஊத்தின்னு இருந்தோம்னா அப்ப பக்தி செடி முளைக்காது, களை தான் முளைச்சு கிடக்கும். அப்புறம் கூடிய விரைவில் பார்த்தா அந்த செடி எந்த செடி நான் விதைச்ச செடின்னு சொல்லி தேடுற மாதிரி ஆயிடும். அதனாலதான் பக்தி செடியை வளர்க்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பக்தியோடையும் மாயா கலக்க முடியும். உண்மையில சுத்த பக்தியில மாயா கலக்க முடியாது. ஆனா பல நேரங்கள்ல மாயையானது ஜீவனுடைய விருப்பத்தினால அவனோட பக்தியோடு கலந்து பக்தி மாதிரி தெரியும். ஆனா பக்தி இல்லை. மாயைக்கு 2 சக்தி இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஆவரணாத்மிக சக்தி, பிரக்ஷேபாத்மிக சக்தி. ஆவரணாத்மிகானா அது ஒரு ஜீவனை இந்த ஜட உலகத்துல பந்தப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய பொதுவான சக்தி. பிரக்ஷேபாத்மிகா என்ன பண்ணும்னா, யார் ஒருத்தன் மாயையை விட்டு வெளியில வரணும்னு நினைக்கிறானோ அவனை மறுபடியும் அதை தூக்கி கொண்டு போய் போடுறது. அதுதான் இந்த மாயா சக்தி. அந்த மாதிரி நிறைய நேரங்கள்ல பக்தியிலையும் மாயை உள்ள வந்துடும். ஒரு விதத்துல பக்தர்களுக்கு மாயை பற்றி பிரச்சனை இல்லை. இன்னொரு விதத்துல பக்தர்கள் என்றுமே மாயை கவனமா இருக்கணும். யாரெல்லாம் மாயையை கண்டு பயப்படலையோ அவங்க மாயையில தான் இருக்காங்க. இல்ல அவங்களுடைய வீழ்ச்சி வெகு தூரத்துல இல்லைன்னு அர்த்தம். சில நேரங்கள்ல நான் பாக்குறோம்,
பல பக்தர்கள் சொல்றாங்க, பிரபு எனக்கெல்லாம் அதெல்லாம் விருப்பம் இல்லை பிரபு அப்படின்னா அதுல விருப்பம் இருக்குன்னு அர்த்தம். ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எனக்கெல்லாம் மாயெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரபு, ஓகே அப்படின்னா ரொம்ப ரிஸ்கியான ஸ்டேட்டஸ்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ஷீல பிரபுபாதட்ட ஒரு தடவை கேட்டப்ப பிரபுபா சொன்னார், என்னுடைய சிஷ்யர்கள் மாயை கண்டு பயப்படாம இருக்காங்க, அதுதான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. உண்மையில கிருஷ்ண பக்தர்களுக்கு மாயை கண்டு பயம் அவசியம் இல்லை. ஆனா இன்னொரு பக்கம் மாயை கண்டு அவர்கள் ஒதுங்கி நிக்கணும், அதுல கவனமா இருக்க வேண்டியது அவசியம். பயம் அப்படின்னா கவனமா இருக்கணும். மாயாலாம் எனக்கு ஆயா மாதிரின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது, அது ரொம்ப அபாயகரமான பொசிஷன். பெரிய பெரிய அவர் கேட்ட ஒரு சில நேரங்கள்ல பெரிய பெரிய சன்னியாசிகள் கூட வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்களே எப்படி, அதுக்கு முக்கிய காரணம் இதுதான். சில பிரபுபாதருடைய சீடர்கள் ஒருத்தர் அவர் சொன்னார், நான் மாயை வெற்றி கொண்டு விட்டேன் அப்படின்னு. கூடி சீக்கிரம் பார்த்தோம்னா மாயாவை அரவணைச்சிட்டு போயிட்டார். பக்தர்கள் சில நேரங்கள்ல அவங்களுடைய பக்தியோட இந்த மாயா கலக்கிறத கவனிக்காம போயிடுவாங்க. பக்தியோடு மாயா எப்படி கலக்கும் அப்படின்னா ரொம்ப சூக்ஷ்மமா கலக்கும். நேற்று ஒரு பக்தர் சொல்லிட்டு இருந்தார், நாங்க எங்களுடைய பையங்களை பக்தர்களாதான் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அவங்க இப்படிப்பட்ட பக்தரா இருக்கணும். எப்படிப்பட்ட பக்தரா இருக்கணும் அப்படின்னா நல்லா படிச்சு ஐஐடியில பட்டம் வாங்கின ஒரு பக்தரா இருக்கணும். ஐஐடி பக்தரா இருக்கணும். முழுக்க முழுக்க மாயா. இது பௌதிக ஆசை கிடையாது. கிருஷ்ணருக்காக தான் நாங்க நினைக்கிறோம், கிடையாது. கிருஷ்ணருக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனுடைய எண்ணம் என்னன்னா, என்னுடைய பையன் பெரிய ஆள்னு நினைக்கணும். பக்தன்ல நான் பெரிய பக்தன் நினைக்கணும். அவன் சாதாரண பக்தனா இருக்கக்கூடாது, பெரிய பக்தனா இருக்கணும். இதெல்லாம் ஒருத்தருக்கு பௌதிக ஆசைகளை வளர்க்கு. வெளியில இருக்கவன் அதே தான் சொல்லி வளர்க்கிறான். குழந்தைய வளர்க்கும் போது வெளியில இருக்கவன் என்ன சொல்லி வளர்க்கிறான்? ஏய், நீ பெரிய ஆளா வரணும், சமுதாயத்துல சாதாரண ஆளா வரக்கூடாது, நீ தான் பெரிய ஆளா வரணும். எல்லாருமே பெரிய ஆளா வந்தா யாரு சின்ன ஆளா இருப்பா? எல்லாருமே பெரிய ஆளா வரணும்னு சொல்லி பேராசையை காட்டி வளர்க்கிறாங்க. அதே பேராசை தான், அதே காமம் தான், அதே பௌதிக ஆசை தான் பக்தி அப்படிங்கிற ஒரு மேல் போர்வையில இந்த மாதிரி சொல்லப்படுது. பக்தி அப்படிங்கிறது மேல அப்படி பக்தி அப்படிங்கிற ஒரு மூடி மாதிரி தெரியுது. மேல பாக்குறதுக்கு பக்தி மாதிரி தெரியுது. உள்ள பார்த்தோம் அப்படின்னா அங்க பௌதிக ஆசை தான் இருக்கு. என்னுடைய பையன் சாதாரண பக்தனா இருக்கக்கூடாது, ஐஐடி பக்தனா இருக்கணும். அதுல என்ன வந்துருச்சு? அவன் பக்தன் ஆவானா அது வரைக்கும் எதுவும் கிடையாது, கேரண்டி கிடையாது, எதுக்கும் உத்தரவாதம் கிடையாது. முழு மாயா, முழுக்க மாயா. இந்த மாதிரி மாயை ரொம்ப சூக்ஷ்மமா செயல்படுது. அவங்க நினைக்கிறாங்க கிருஷ்ணருக்காக தான் நினைக்கிறேன், எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை பிரபு, வீட்டுலதான் எல்லாருக்கும், வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் ஆசைப்படுறாங்க. இந்த ஆசையானது ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கும். நிறைய நேரங்கள்ல நம்ம பாக்குறோம், பக்தர்கள் அவங்களுடைய குழந்தைகளை வளர்க்கும் போது எது பக்தி எது அவங்களுடைய பௌதிக பற்றுதல்னு தெரியாம வளர்க்குறாங்க. நிறைய பேர் பார்க்கிறோம். ஸ்ரீ பிரபுபாத் அவருடைய பெண் சிஷ்யை ஒருத்தவங்களுக்கு எழுதின கடிதத்தை அவர் சொல்லியிருந்தார், இப்போதைக்கு உன்னுடைய முக்கியமான பணி உன்னுடைய குழந்தையை நீ ஒழுங்கா கிருஷ்ண பக்தியில வளர்க்கறது அப்படின்னு.
அது அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பணியா சொன்னார். ஆனா அதே சமயத்துல அந்த குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னா எப்படி வளர்க்கணும்ங்கிறதும் அவசியம். குழந்தைய வளர்க்கறது அவங்களுடைய கிருஷ்ண பக்தியில ஒரு கடமை. ஆனா அவங்கள பௌதிகமா வளர்க்கறது கிடையாது, முழுக்க முழுக்க ஆன்மீகமா வளர்க்கணும். ஸ்ரீல பக்திசான் சரஸ் டாக்கூரை அவருடைய தந்தை வெளிப்புறத்துல ஒரு விதத்துல அவர் பக்தி வினோத் டாக்கூர், அவர் ஸ்ரீல பக்திசான் சரஸ் டாக்கூருக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட வெளியில இருந்து எதுவுமே வாங்கி தரல. அதாவது அவர் வாழ்க்கை முழுக்க ஒரு தடவை கூட மகா பிரசாதம் இல்லாம வேற எதையுமே சாப்பிட்டது கிடையாது. முதல்ல அவருக்கு ஜெகநாத் மகா பிரசாதம் சாப்பிட்டார், கொடுத்தாங்க. அதன் பிறகு ஒரு தடவை கூட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வேற எதுவுமே சாப்பிட்டது கிடையாது. ஒரே ஒரு தடவை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாம மாம்பழத்தை எடுத்து அவர் சின்ன வயசுல சாப்பிட்டார். சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரே ஒரு தடவை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாம மாம்பழம் சாப்பிட்டார். அதுக்கு பக்தி வினோத் டாக்கூர் சொன்னார், நீ எப்படி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாம சாப்பிடலாம்? உடனடியா பக்தி வினோத் டாக்கூர் அவரை கண்டிச்சார், நீ செஞ்சது தப்புன்னு சொல்லி அவருக்கு திருத்தினார். இன்னைக்கு ஒரு சில கிரகஸ்தர்கள் பார்த்தாங்கன்னா நாங்களும் பக்தி வினோத் டாக்கூர் மாதிரி இருக்கிறோம்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் ஊட்டி வளர்க்குறாங்க. வெளியில இருந்து பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது. பிரபு குழந்தை தான் பிரபு, எது வேணாலும் சாப்பிட்டும் பிரபு. கிடையாது. அந்த மாம்பழம் சாப்பிட்டதுக்காக பக்தி சித்தாந்த் சரஸ் டாக்கூர் வாழ்க்கை முழுக்க மாம்பழமே சாப்பிடல. பகவானுக்கு நான் மாம்பழம் கொடுக்காம நான் மாம்பழம் சாப்பிட்டேன், என் வாழ்க்கையில இனிமேட் நான் மாம்பழமே சாப்பிட மாட்டேன்னு சின்ன பையனா இருக்கும்போது முடிவெடுத்தார். ஒரு 4 வயசு 5 வயசு காலத்துல அவர் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒரு பெரிய குருவா எல்லாரும் அவருக்கு பல நேரங்கள்ல மாம்பழம் கொடுத்தப்பையும் அவர் நான் ஒரு அபராதி, கிருஷ்ணருக்கு கொடுக்காம நான் மாம்பழம் சாப்பிட்டேன், வாழ்க்கை முழுக்க நான் மாம்பழம் சாப்பிட மாட்டேன்னு. ஏன்? பக்தி வினோத் டாக்கூர் அந்த மாதிரி வளர்த்தாரு. அவரு பக்தி வினோத் டாக்கூர் அவருக்கு பிஸ்கட் கொடுத்து வளர்க்கல, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு விட்டு வளர்க்கல. இன்னைக்கு பாக்குறோம் நிறைய பேர் பசங்களை அழகுபடுத்தி பாக்குறோம். எது அழகுன்னு தெரியாத மாதிரி, எது அழகுன்னு தெரியாம ஜீன்ஸ் பேண்ட் போட்டு விட்டு அழகு பாக்குறாங்க. அவங்களுக்கு நினைக்கிறாங்க ஜீன்ஸ் பேண்ட் போட்டு விட்டா இது அழகு அப்படின்னு. இதெல்லாம் ஒரு சில உதாரணங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குறோம். பக்தி அப்படிங்கறது சும்மா கேட்டுட்டு தத்துவம் அப்படிங்கறது பேசிட்டு போறதுக்கு கிடையாது, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில உபயோகப்படுத்துறது. இத நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம ஈடுபடுத்தணும். எது பக்தி எது மாயா அதை தெளிவா ஒருத்தன் புரிஞ்சுக்கணும். சுத்த பக்தி அப்படின்னா கிருஷ்ணருக்கு அனுகூலமானது மட்டும்தான் பக்தி, மித்தது எல்லாமே பௌதிக ஆசைகள். அத்தகைய பௌதிக ஆசைகள் நிச்சயமா ஒருத்தரை விரக்தியில தான் கொண்டு போய் முடியும், கோபத்துல தான் கொண்டு போய் விடும். அதுதான் உறுதியா நம்ம சொல்லலாம். யார் ஒருத்தர் பௌதிக ஆசையோட பக்தி பண்றாங்களோ அவங்க பக்தியில காலப்போக்குல விரக்தியில முடிவாங்க, இல்ல கோபப்படுவாங்க, ரொம்ப கோபக்காரனா மாறுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் கோபத்தோடய செயல்படுவாங்க. பக்தி அப்படிங்கிறது நடைமுறை செயல். பக்தி அப்படிங்கிறது சும்மா ஏதோ நம்ம நினைச்ச மாதிரி வாழ்றது கிடையாது. பக்தி அப்படிங்கறது நம்ம படிக்கிறத செயல்ல ஈடுபடுத்துறது. பக்தி அப்படிங்கறது சும்மா உட்காந்து பேசிட்டு போறது கிடையாது. பக்தி அப்படிங்கறது நம்ம கிருஷ்ணருக்கு என்ன செய்யறோம் அப்படிங்கறது இருக்கு. நிறைய பேர் பார்க்கலாம், ரொம்ப நல்லா பேசலாம், ரொம்ப நல்லா பக்தியை பத்தி உபன்யாசம் கூட கொடுக்கலாம். ஆனா நடைமுறையில கிருஷ்ணருக்காக என்ன பண்றோம், நடைமுறையில கிருஷ்ணருக்காக நம்மளுடைய வாழ்க்கையில அதை நம்ம எப்படி ஈடுபடுத்துறோம், அதுதான் பக்தி. பக்தி அப்படிங்கிறது வெறும் அறிவு மட்டும் கிடையாது. வெறும் அறிவாளியா இருந்துட்டா மட்டும் பக்தன் ஆயிட முடியாது. ஐஐடியில படிச்சு என் பையனை பெரிய அறிவாளி ஆக்கிடலாம், அதனால மட்டும் ஒருத்தன் பக்தன் ஆகிறது கிடையாது. ரொம்ப அகங்காரத்தோட இருக்கலாமே, அவன் நிறைய படிச்சா நிறைய அகங்காரம் இருக்கும்,
நிச்சயமா நான் நிறைய பேர்கிட்ட பார்த்திருக்கேன். நிறைய படிச்சவங்களுக்கு நிறைய அகங்காரம் இருக்கும். பக்தியினுடைய அந்த இயற்கையான எண்ணம், கிருஷ்ணருக்கு எதையும் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய அந்த இயற்கையான ஒரு மனப்பான்மை வராது. அவ்வளவு எளிமையானது கிடையாது. ஒரு சாதாரண ஒரு பக்தன் அவங்கிட்ட கிருஷ்ணருக்கு ஏதாவது ஒரு செயல் செய்யணும்னா உடனே செய்யறதுக்கு முன் வருவான். படிச்ச ஒரு பக்தன் அப்படின்னா அவனுக்கு உடனே ஒரு கர்வம் இருக்கும். தரையை கூட்டி துடைக்கிறது வேண்டாம், கக்கூஸ் கிளீன் பண்றது வேண்டாம், உபன்யாசம் கொடுக்கறது சரி சரி சரி, கல்லூரியில போய் பிரச்சாரம் பண்றது சரி சரி சரி. யாரு இதெல்லாம் செய்யறது? அதாவது கிருஷ்ணருக்கு செய்யறவங்கிற அந்த மனப்பான்மை, அந்த ஒரு பணிவு வர்றது கிடையாது. பல நேரங்கள்ல அது பிரச்சனையாகும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என் பையன் கோயில் கூட்டக்கூடிய பக்தனா இருக்க கூடாது, உலகம் ஃபுல்லா பிரயாணம் பண்ணி பிரச்சாரம் பண்ற பக்தனா இருக்கும். அப்படின்னா அவங்களுக்கு பக்தினா என்னன்னே புரியல, பக்தன்னா யாருன்னே தெரியல. பக்தன் அப்படிங்கிறவன் கோயில் கூட்டினாலும் சரி, உபன்யாசம் கொடுத்தாலும் சரி, கிருஷ்ணரை பொறுத்தளவு அது சமம் தான். அவருடைய இயக்கத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பிரபுபாதர் சில நேரங்கள்ல சிலருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம். ஆனா ஒரு விதத்துல பார்க்கும்போது எல்லாருமே பக்தர்கள் தான். ஒருத்தன் எந்த அளவுக்கு கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறானோ அந்த விஷயத்துக்கு தங்கிட்ட இருக்கக்கூடிய, தனக்கு கிருஷ்ணர் கொடுத்திருக்கக்கூடிய திறனை வச்சு செயல்படக்கூடியவன் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறான். மற்றவன் கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முடியாது. ஸ்ரீல பிரபுபாத் சொல்லியிருக்கா ஒரு தடவை, யார் கோயிலை சுத்தம் பண்றானோ அத்தகைய பக்தனுக்கும், யார் பேக் டு காட் பத்திரிகை அதுக்கு எடிட்டரா சர்வீஸ் பண்றானோ அவனுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. வெளியில பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா கிருஷ்ணரை பொறுத்தளவு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா எவன் ஒருத்தன் சேவை பண்றானோ அவன், இன்னும் சொல்ல போனா சேவை பண்ணக்கூடிய பக்தன் இவனை காட்டிலும் உயர்ந்தவனாகவும் இருக்கலாம். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த தற்பெருமை அப்படிங்கிறது பல நேரங்கள்ல கிருஷ்ண பக்தி மாதிரி ஒருத்தனை பக்தியை விட்டு வெளியில தூக்கிட்டு போயிடும். இதுல நம்மளுடைய பக்தர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்காக தான் நம்ம தொடர்ந்து இந்த விஷயங்கள்லாம் கேட்கணும், படிக்கணும். சும்மா நம்ம இஸ்கான்ல வந்துட்டேன், நானும் ஜெபம் பண்றேன் அப்படின்னா போதும் நான் சுத்த பக்தன் அப்படிங்கிறது கிடையாது. நானும் பாகவதம் படிக்கிறேன், யானும் இஸ்கானுக்கு 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு, வருஷத்துல யாரும் பக்தன் ஆகிறது கிடையாது. இங்க நீங்க பார்க்கலாம், தினமும் காலையில மத்தியானம் சாயந்தரம் எல்லா நேரத்திலயும் கதவை கொஞ்சம் திறந்து வச்சோம்னா இங்க ஒரு 10 மாடு மேய்ஞ்சின்னு இருக்கு. கதவை திறந்து வச்சோம்னா மாடு மேய்ஞ்சிருது. இது பசுமாடு, எருமை மாடுன்னு வச்சுக்கோங்க. பசுமாடு எதுவே மாடுதான். எருமாட்டை ஏன் சொல்றேன்னா, எருமாடுனா கொஞ்சம் சுருன்னு உரைக்கும் எல்லாருக்கும். இதே எருமாடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எருமாடு கூட கோயிலுக்கு தினமும் வந்துட்டு போலாம். ஆனா அந்த எருமாடு என்னைக்கும் பக்தன் ஆகிறது கிடையாது. எதுவே கொஞ்ச காலத்துல அது பிரசாதம் சாப்பிட்டு அப்படி இப்படி அடுத்த பிறவில மனுஷ பிறவி கொஞ்சம் முன்னேறலாம், நிச்சயமா இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுவே இந்த மாடு ரொம்ப வருஷமா வருது அப்படிங்கிறது கிடையாது. அது மாதிரி இஸ்கான்ல நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பக்தர்கள், நாம இவ்வளவு வருஷமா வர்றோம், இவ்வளவு நான் படிச்சிருக்கேன், இவ்வளவு சாஸ்திரம் எனக்கு தெரியும், அதெல்லாம் பக்தி கிடையாது, மாயை கலந்துரு. அத்தகைய பக்தர்கள் இந்த மாதிரி பகவானுடைய அன்பு தொண்டுல ஈடுபடுறதுக்கு முன் வர்றது கிடையாது. அது மாதிரி இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். மாயை
எப்பவுமே வாய்ப்பு தேடிண்டே இருக்கும். இவனை எப்படி கவுக்கலாம், அது எப்பவுமே முயற்சி நடந்துட்டே இருக்கும். நம்ம எப்ப நம்மளை மத்தவனோட பெரிய பக்தன் நினைக்கிறோமோ அப்பயே முடிஞ்சு போச்சு அதோட அவனோட முன்னேற்றம் அப்படிங்கிறது. எப்போ ஒரு பக்தன் தான் முன்னேறேன், நான் பெரியவன் அப்படின்னு நினைச்சோம்னா முடிஞ்சு போச்சு. அதான் நேற்று சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. பக்தியில ஒருத்தன் இதுல இருந்து விலகி போகாம இருக்கணும்னா இது எல்லாத்தையும் கவனமா பார்த்துக்கணும். பக்தி செடிக்கு ஒழுங்கா தண்ணி ஊத்தணும். பக்தி செடிக்கு வெளியில இருந்து எதுவும் ஆடு மாடு சாப்பிடாம பாத்துக்கணும். அதுக்கு பக்கத்துல களை முளைக்காம பாத்துக்கணும். அப்பதான் அந்த செடி ஒழுங்கா முளைக்கும். பக்தி செடிக்கு தண்ணி ஊத்துறது அப்படின்னா நம்ம ஒழுங்கா தினமும் ஜெபம் பண்றது, ஒழுங்கா பாகவதம் படிக்கிறது, கேட்கறது, மங்கள ஆரத்தி கலந்துக்கிறது. மங்கள ஆரத்தியில ஒருத்தன் கலந்துக்கல அப்படின்னா அவன் பக்தனா இருந்து என்ன பிரயோஜனம்? அவன் எங்க இருந்து பக்தி தொண்டை செய்ய போறான்? பிரபுபாத் எவ்வளவு லெட்டர்ஸ்ல சொல்லியிருக்க, எத்தனை தடவை சொல்லியிருக்க பிரபுபாத், மங்கள ஆரத்தி ஒருத்தன் கலந்து கொள்ளணும். மங்கள ஆரத்தி அப்படிங்கிறது அவசியம். இது ஏதோ நான் ஜெபம் பண்றேன், நான் கொஞ்சம் நான் பெரிய பக்தன், எனக்கு மங்களாரத்தி அவசியம் இல்லை. இந்த மாதிரி நினைச்ச பக்தர்கள்லாம் நிறைய பேர் வழி தவறி போயிருக்காங்க. நேத்து அவர் கேட்டதுக்கு நான் அதான் சொன்னேன். ஏன் ஒருத்தன் எவ்வளவுதான் பெரிய நிலையில வந்தாலும் அவன் இதுல எல்லாம் கவனமா இருக்கணும். அப்படி கவனமா இல்லை அப்படின்னா கிருஷ்ண பக்தி மாதிரியே போயிட்டே இருக்கலாம். ஒரு சிலர் வீழ்ச்சி அடைஞ்சு போகலாம், ஒரு சிலர் வீழ்ச்சி அடையாம அப்படியே இருக்கிற மாதிரி இருந்துட்டே போயிட்டே இருக்கலாம். ஆனா பக்தியில முன்னேற முடியாது. கிருஷ்ணர் மேல அன்பு வராது. பௌதிக விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பட்டுதல் போகாது. மேலோட்டமா நானும் பக்தன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடய நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். அதனாலதான் சொன்னேன், ஜபம் பண்றோம் அப்படின்னா கவனமா ஜபம் பண்ணணும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கவனமா ஜபம் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு கவனமா ஜபம் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பக்தி அதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சுக்கணும். நம்மளுடைய தினசரி செயல்களையே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைக்காம நினைச்ச மாதிரி நம்ம பக்தி செய்யலாம் அப்படின்னு நினைச்சோம்னா, நான் சேவை நிறைய பண்றேன், அதனால நான் எப்போ வேணாலும் ஜெபம் பண்ணலாம், காலையில தூங்கிக்கலாம், நினைச்ச மாதிரி ஜெபம் பண்ணலாம், பேசிக்கிட்டே ஜெபம் பண்ணலாம், கேட்டுக்கிட்டே ஜெபம் பண்ணலாம். நிறைய நேரங்களை நம்ம பாக்குறோம். உபன்யாசம் நடக்கும்போது ஒரு சில பக்தர்கள் பின்னாடி உட்காந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா இதையும் கேட்டு இருப்பாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. எங்க இருந்து அந்த மாதிரி ஜெபம் பண்ணா எப்படி ஒருத்தவங்க பக்தியில முன்னேற முடியும்? பிரபுபாத் சொல்லுங்க 16 மாலை ஜெபம் பண்ண சொல்லுங்க. 16 மாலை ஜெபம் பண்றோம் அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஜெபம் பண்ணும் போது மற்ற விஷயங்கள்ல தவிர்க்கணும். எதையோ ஒன்ன மனசு ஜெபம் பண்ணும்போது தான் மொத்த பிளானும் ஓடும். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன், இங்க பண்ண, இது பண்ண போறேன், அது பண்ண போறேன், எல்லாத்தையும் ஓட்டின்னு இருப்போம். நம்ம தினசரி பாகவதம் படிக்கணும், தினசரி பாகவதம் கேட்கணும், தினசரி குரு பூஜா வரணும். குரு பூஜை நடக்கும் போதுதான் பார்த்தா யாரு ஒரு சிலர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. குரு இல்லாம நம்ம கிருஷ்ணனை அடைய முடியாது. அதுதான் பிரம்மச்சாரிய வாழ்க்கை. பிரம்மச்சாரி வாழ்க்கைக்கும் கிரகஸ்த வாழ்க்கைக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? பிரம்மச்சாரிய வாழ்றோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இது. நமக்கு மொத்த ஒரு பேக்கேஜும் பிரபுபாத் கொடுத்திருக்காரு. காலையில மங்கள ஆரத்தி எப்படி தெரியும்? நம்ம குருவா பூஜிக்கிறோம். மங்கள ஆரத்தினா நம்ம முதல்ல சம்சார தாவா நல்ல டோக்கா பாட்டு பாடுறோம்னா குருவாஷ்டகம். அதுல நம்ம முதல்ல குருவை பூஜிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பஞ்சதத்த மந்திரம், ஹரே கிருஷ்ண மகா மந்திரம், இதெல்லாம் நம்ம சொல்லி நம்ம காலையில கீர்த்தனத்தோட ஆரம்பிக்கணும். அப்ப நம்மளுடைய நாள் முறையா போகுது. மங்களாரத்திக்கு நம்ம வரல அப்படின்னா அப்போ ஒரு நாள் முழு மங்களாரத்திக்கு ஒழுங்கா வரல, அதுக்கப்புறம் ஒழுங்கா ஜெபம் பண்ணல அப்படின்னா நாள் முழுக்க ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். நாள் முழுக்க ஜெபம் பண்றான் அப்படின்னா பேசிக்கிட்டே ஜெபம் பண்றான்னு அர்த்தம். அப்போ அதுவே ஏதோ ஒரு சில நாட்கள்ல ஏதோ ஒரு சில சேவைகள் அதிகமாயிட்டா அது வேற விஷயம். ஆனா அதுவே அன்றாட பழக்கமா இருந்ததுன்னா மாயாலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு தான் அர்த்தம். இல்ல மாயை விட்டு ஈஸியா வெளியில போக முடியாது. அதனால இது எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும். களை முளைக்காம பாத்துக்கணும், ஒழுங்கா தண்ணி ஊத்தணும்.
ஒழுங்கா தண்ணி ஊத்தல அப்படின்னா செடி முளைக்காது, ரொம்ப மெதுவாதான் முளைக்கும். இல்ல வெயில் அதிகமா அடிச்சதுன்னா ஒரு சில நேரம் காஞ்சு போயிடும், அபாயம் இருக்கு. சில நேரங்களில் வெயில் அதிகமா அடிக்கும் போது நம்ம ஒழுங்கா தண்ணி ஊத்தலன்னா காஞ்சு போயிடும். ஒழுங்கா தண்ணி ஊத்தல அப்படின்னா மெதுவா முளைக்கும், வளரும், ஆனா மெதுவா வளரும். ஆனா தண்ணியை ஊத்தாம விட்டோம் அப்படின்னா, இல்ல கம்மியா தண்ணி ஊத்தணும், ஒழுங்கா நேரத்துக்கு தண்ணி ஊத்தல அப்படின்னா அது சில நேரத்துல பட்டு போயிடும். அதுல கவனமா இருக்கணும். சாதனா, நம்மளுடைய சாதன பக்தி, அதே சமயத்துல பக்திய மற்றதோட கலக்காம. பக்தனா இருக்கும் அப்படின்னா எஸ் பிரம்மச்சாரியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். பிரம்மச்சாரியா இருக்கும் அப்படின்னா கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்காக இருக்கும், வேற எதுக்காகவும் கிடையாது. நான் ஒரு பெரிய பிரம்மச்சாரி அப்படின்னு பேர் வாங்கறதுக்காக கிடையாது. தனம் வேண்டாம், ஜனம் வேண்டாம், எல்லாமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்றோம். உண்மையிலே நம்ம அதை வேண்டாம்ங்கிற நிலையில உணரணும். சில நேரங்கள்ல பார்க்கலாம், பக்தர்கள் சில பிரபுபாத ஊக்குவிச்சார், பக்தர்களுக்கு மத்தியில தெய்வீகமான போட்டிகளை, அதாவது புத்தக விநியோகத்துல யார் அதிகமான புத்தகம் விநியோகம் பண்றது, அதை பிரபுபாத ஊக்குவிச்சார். ஆனா அது போட்டி பொறாமையினுடைய அடிப்படையில கிடையாது. சில நேரங்கள்ல பக்தர்கள் என்ன நிறைய பேர் புகழ்வாங்க, அதுக்காகவே புத்தகம் விற்கிறது, அதுக்காகவே எல்லா செயலையும் செய்யறது, அதெல்லாம் மாயை பக்தியில மாயை கலந்துடுது, சுத்த பக்தி கிடையாது. அதுல நம்ம கவனமா இருந்தோம்னா படிப்படியா முன்னேற்ற பாதையில போக முடியும், இல்லைன்னா கஷ்டம். ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். முக்தி தேவி அப்படியா? முக்தி வாசல்ல காத்துன்னு இருக்கு, ஏன் அது? பொதுவா முக்தி பக்தி தேவி. Mukti is a feminine personality. Any idea of it? Feminine. Okay. Goddess for Mukti. Okay, that's feminine. Yeah, Mukti Devi. Mukti Devi காத்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லப்படுது, சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு தனிப்பட்ட நபர் இருக்காங்க, அதுக்குன்னு அதனுடைய உருவகமா. ஒவ்வொரு உபனிஷத்துக்கும் ஒவ்வொரு நபர்கள் இருக்காங்க, ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒவ்வொரு நபர்கள் இருக்காங்க. நீங்க பார்க்கலாம் கிருஷ்ண புஸ்தகத்துல வேதங்களுடைய பிரார்த்தனைங்கிற அத்தியாயத்துல அதுல வரும்போது நிறைய உபனிஷத்துகள் எல்லாம் கிருஷ்ணருக்கு பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஒவ்வொரு உபனிஷத்துகளும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துரைச்சு கிருஷ்ணரை புகழ்வாங்க. அவங்க எல்லாம் ஒரு நபர்கள், எல்லாமே ஒவ்வொருத்தரும் நபர்களா இருக்காங்க. அத்தகைய நபர்கள் அது அவர்களுடைய பணி. கங்கா, யமுனா எல்லாமே ஒவ்வொரு சில நபர்கள். கங்கா தேவி, யமுனா தேவி, ஒரு சிலர் ஆண்பால் இருக்கலாம், ஒரு சிலர் பெண்பால். முக்தி தேவி அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா, முக்தி பெண்பால். கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி இது எல்லாமே பெண்பால். ஆண்பால் ஒரே ஒரு நதி இருக்கு, தெரியுமா? பிரம்மபுத்திரா. அது மாதிரி முக்தி தேவி பெண்பால். வேற ஏதாவது கேளுங்க. பாகவத வகுப்பு நேரத்துல புத்தக விநியோகத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டா என்ன பண்ண? போகலாம். ரெகுலரா நோ. ரெகுலரா தினசரி பாகவதம் கேட்கணும். தினசரி நம்ம பாகவதம் கேட்கல அப்படின்னா
நம்மளால பாகவத்தை புரிஞ்சுக்க முடியாது. படிச்சா மட்டும் பத்தாது, பாகவத்தை கேட்கணும், மற்ற பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கணும். அதன் மூலமா நம்ம பக்தியில முன்னேற்றம் பெற முடியும். நமக்கு சிலருக்கு சில சேவைகள் இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தவங்க சமைக்கலாம், பூஜை பண்ணலாம், அவங்களுக்கு பாகவத் வகுப்புல உட்கார முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனா அவங்களும் அதை கேட்கறதுக்கு பார்க்கணும். அவங்களும் அதை இன்னைக்கு நவீன காலத்துல நமக்கு ஸ்பீக்கர் இருக்கு, மைக்ரோஃபோன் இருக்கு, அது மூலமா அவங்களும் அதை கவனமா கேட்கறதுக்கு பார்க்கணும். ஆனா உட்கார்ந்து கேட்கறது அப்படிங்கிறது எப்பவுமே நல்லது. அவங்களும் கூடிய மட்டும் அது எல்லாத்தையும் கொஞ்சம் வேலையெல்லாம் முன்ன முடிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சுட்டு பாகவத்தை உட்கார்ந்து கேட்கணும். அதுதான் பாரம்பரிய பழக்கம். அந்த பாரம்பரிய பழக்கம் பாகவத்தை அமர்ந்து கேட்கறது. சோ அது எப்பவுமே அதுக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்கு. அமர்ந்து கேட்கறதுக்கும் மற்ற வேலையோட கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால நம்ம பாகவதத்தை அமர்ந்து கேட்கறதுக்கு முயற்சி எடுக்கணும். சில நேரங்கள்ல ஏதாவது பக்தர்கள் இப்ப திடீர்னு நம்ம என்றைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது ஒரு இடத்துல திருவிழா நடக்குது, எங்கேயாவது ஒரு இடத்துல கும்பாபிஷேகம் நடக்குது, காலங்காத்தாலதான் போயினாதான் புத்தகம் விற்கும். சோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம பாகவதம் கிளாஸை விட்டுட்டு நம்ம புத்தக விநியோகத்துக்கு போகலாம். ஆனா அதுவே அன்றாட பழக்கமாயிடக்கூடாது. சில இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயிலே புத்தக விநியோகம், அதாவது கோயில்னு எதுவும் இருக்காது, புத்தக விநியோகத்துக்காகத்தான் பக்தர்கள் எல்லாருமே ஒரு இடத்துல இருப்பாங்க. சில நேரங்கள்ல நம்ம புத்தக விநியோகத்துக்காகவே எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தங்கி இருக்கலாம். திருவண்ணாமலை அது 2 நாள் சும்மா போனோம். நான் சொல்றது என்னன்னா டிராவலிங் சங்கீர்த்தன் பார்ட்டி. எங்கேயாவது போய் 1 வாரம் 10 நாள் இல்ல, அவங்க வாழ்க்கை முழுக்கவுமே ரோட்லயே இருக்கும். ஊரா போய் புத்தக விநியோகத்துல ஈடுபடலாம். அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கணும். எனக்கு தெரியும், பாத யாத்திரையில பாத்தீங்க அப்படின்னா காலையில பாகவதம் கிளாஸ் கிடையாது. வெயிலுக்கு முன்னாடி அவங்க நடந்தாகணும். காலையில அவங்க மங்களாரத்தி முடிஞ்சரையும் குரு பூஜை வச்சிருவாங்க. 7 மணிக்கு தர்ஷன் இருக்கும். தர்ஷன் பார்த்துட்டு எல்லாரும் 7 மணிக்கு கிளம்பிடுவாங்க. 7 மணிக்கு எல்லாரும் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. சாயந்தரம் அங்க பகவத்கீதா கிளாஸ் இருக்கும். அது பப்ளிக் இருக்கும். பப்ளிக் கேதர் ஆகக்கூடிய இடமா இருந்ததுன்னா, அப்படி மக்கள் வரக்கூடிய இடம்னா அங்க சாயந்தரம் கீர்த்தனோட முடிஞ்சிடும். பொதுமக்கள் வர முடியாத இடத்துல ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா யாருமே வரமாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இடத்துல கீர்த்தன் நம்ம பக்தர்கள் மட்டும் கீர்த்தன் பண்ணிட்டு கௌரவத்தோட முடிச்சிருவாங்க. ஆனா அங்கேயும் பார்த்தோம்னா பாகவதத்துக்குன்னு ஒரு நேரம் வச்சு பாகவதம் எடுப்பாங்க. சாயந்தரம் நிகழ்ச்சிக்கு முன்னாடி பாகவதம் அங்க வகுப்பு இருக்கும். சாயந்தரம் ஒரு 4 மணி போல அங்க பாகவதம் வகுப்பு இருக்கும். ஏன்னா பக்தர்கள் எல்லாம் நடந்து வர்றதுக்கே ஒரு மணிக்கிட்ட ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு எந்திரிச்சு குளிச்சுட்டு அவங்க 4 மணி போல அவங்களுக்கு பாகவத வகுப்பு இருக்கும். தினசரி பாகவதம் கேட்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸ்ரீல பிரபுபாத் அவர் இந்த பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது என்னது, நித்யம் பாகவத சேவையா பகவத் உத்தம ஸ்லோகே. What is the first line? Nasta prayeshu bhadreshu, nasta prayeshu bhadreshu, nityam bhagavata sevaya bhagavat uttama sloke bhaktir bhavati naishtati. Nasta prayeshu bhadreshu nityam bhagavata sevaya, nityam bhagavata sevaya. பாகவத சேவை நித்தியமா பண்றது. அவர்கள் பக்தியில அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் போய் பக்தியில உயர்ந்த நிலையை அடைவாங்க. அதுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் மொழிபெயர்ப்பு கொடுக்கும் போது அவர் சொல்லிருக்கார், தினசரி பாகவத வகுப்புல கலந்துக்கிறது. பாகவத சேவையா அப்படிங்கறத பிரபுபாதர் மொழிபெயர்த்து இருக்கிறது, தினசரி பாகவத வகுப்புல கலந்துக்கிறது. ஒரு விதத்துல பண்டிதர்கிட்ட காட்டினா இது
ஏன் பிரபுபா வந்து பாகவத வகுப்புல கலந்துக்கிறதுன்னு ஏன் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு, ஏன் மொழிபெயர்த்திருக்காரு, இப்படி மொழிபெயர்த்திருக்காருன்னு கேட்கலாம். ஆனா பிரபுபாத் அதனுடைய உள்ளர்த்தம் நடைமுறை விளக்கத்தோட கொடுத்திருக்காருங்க. நித்தியம் பாகவத சேவா அப்படின்னா பாகவத கேட்கறது, தினசரி பாகவதம் கேட்கறது. எஸ், அதுதான் சொல்றேன். ஒரு நாள் 2 நாள் ஏதாவது சேவை இருக்கு அப்படின்னா போகலாம். ஆனா அதுவே பழக்கம் ஆயிடக்கூடாது. நடைமுறையில உபன்யாசம் கொடுக்கறதுக்கு பக்தர்கள் இல்லாதப்ப என்ன பண்றது? உபன்யாசம் கொடுக்கறதுக்கு பக்தர்கள் இல்ல, உபன்யாசம் கொடுக்கறதுக்கு தகுந்த பக்தர்கள் இல்ல. அப்ப என்ன பண்றது? யாரெல்லாம் பக்தி தொண்டுல கேக்குறாங்களோ அவங்க எல்லாம் பேசணும். உபன்யாசம் கொடுக்கறதுக்கு ஒருத்தன் வந்து பெரிய பண்டிதனா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நல்ல அறிவாளியா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவன் பக்தி யார் ஒருத்தன் கேட்டிருக்கிறானோ, விஷயங்களை யார் ஒருத்தன் கேட்டிருக்கிறானோ, கேட்ட விஷயத்தை அவன் திருப்பி சொல்றான், அதுதான் பாகவத உபன்யாசம் கொடுக்கறதுக்கான தகுதி. ரொம்ப நல்லா பேசக்கூடிய நபரா, நல்லா கதை சொல்லக்கூடிய நபரா, பாகவத சப்தாகம் கொடுக்கக்கூடிய நபரா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி ஒருத்தர் இருந்து பக்தராகவும் இருந்தார் அப்படின்னா பரவாயில்ல. ஆனா அப்படி இல்லாத பட்சத்திலையும் பக்தியில நம்ம குரு சீட பரம்பரையில கேட்டிருக்கக்கூடிய விஷயத்தை திருப்பி சொன்னோம்னா போதும். அப்படி கேட்டிருக்கக்கூடிய விஷயத்தை திருப்பி சொன்னோம் அப்படின்னா அதை திரும்பி கேட்டாலும் கேட்டுட்டே இருக்கும். சில நேரங்கள்ல பக்தர் கேட்டதே எத்தனை தடவை பிறகு கேட்கறது அப்படின்னா கிருஷ்ணர் மேல ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். கிருஷ்ணர் நவ யௌவனம், என்றும் இளமையானவர். கிருஷ்ணரை பற்றிய விஷயங்களும் என்றும் இளமையானது. சோ பக்தர்கள் அதுல வந்து அவங்களும் சில நேரங்கள்ல ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் நம்ம வந்து கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கலாம். என்ன மாதிரியான இந்த பொருளையில பிரபுபாத் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம எதை பத்தி பேசலாம். அன்னைக்கு வந்து ஒருத்தர் உபன்யாசம் கொடுக்க போறாரு அப்படின்னா அவர்கிட்ட முன்னையே சொல்லிட்டோம்னா அவர் வந்து ஓகே, அவர் வந்து முன்னையே பொருளுரையை படிக்கிறார், படிச்சு நான் இந்த கருத்துக்கள்லாம் சொல்லலாம் அப்படின்னு அவர் முன் தயார் பண்ணிக்கிறார். தயார் பண்ணிட்டு அவர் வந்து பேசலாம். சாஸ்திரங்கள்ல பிரபுபாதுடைய புஸ்தகங்கள்ல என்ன அவர் படிக்கிறாரோ, யார் ஒருத்தர் தினமும் புஸ்தகம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாகவதத்தை பேசுறதுக்கு ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. தினமும் யார் பாகவதம் கேட்கறாங்களோ, தினமும் யார் பாகவதத்தை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பாகவதத்துல இருந்து பத்தி பேசுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. எல்லாருமே பெரிய பேச்சாளர்களா இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா யாரு தினமும் கேட்டு பண்றாங்களோ அவங்க வந்து பேசலாம். அதை உட்கார்ந்து மற்ற பக்தர்களும் கேட்கணும். அதுதான் பணிவு. யாரோ உயர்ந்த பக்தர் வந்து யாராவது கொடுத்தாருன்னா, மகாராஜ் வந்து உபன்யாசம் கொடுத்தாருன்னா கேட்கறது, மத்தவங்க உபன்யாசம் கொடுத்தாருன்னா ரூமுக்குள்ள உட்காந்துக்கிறது, அது கிடையாது. பாகவதம் கேட்கறது அப்படின்னா கிருஷ்ணருடைய விஷயத்தை கேட்கிறோம். கிருஷ்ண விஷய கதா பாகவதம், கிருஷ்ணரை பற்றிய விஷயத்தை கேட்கிறோம். அது கேட்கணும், யார் கொடுத்தாலும் கேட்கணும். அதுக்கான பக்குவம் இருக்கணும். யார் கொடுத்தாலும் பாகவதம் கேட்கறது தயாரா இருக்கணும். அப்பா வந்து நான் வந்து பாகவதம் கேட்கிறேங்கிற எண்ணம் அவங்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தங்கிட்ட பாகவதம் கேட்கிறேங்கிற எண்ணம் இருக்கா, இல்ல எனக்கு இருக்கக்கூடிய கதை கேட்கணுங்கிற எண்ணத்தை நான் வளர்த்துக்கிறேன். அதாவது பௌதிக ஆனந்தம், நான் கதை கேட்கணுங்கிற ஒரு ஆனந்தம், இல்ல எனக்கு என்னுடைய புத்திசாலித்தனத்துக்கு ஒரு விருந்து படைக்கணும், என்னுடைய புத்திக்கு ஒரு விருந்து. அது வந்து ஆன்மாவுக்கான விருந்து அல்ல. ஆன்மாவுக்கான விருந்துலயும் புத்திக்கான விருந்து இருக்கலாம், வேண்டான்னு சொல்ல. ஆனா அந்த வெறும் புத்திக்கான விருந்தா மட்டும் இருந்துடக்கூடாது. ஆன்ம ரீதியில ஒருத்தர் நான் வந்து பாகவதம் இது சாட்சாத் கிருஷ்ணர் சொன்னது, இதை நான் கேட்கணும்னு நினைச்சானா யார் கொடுத்தாலும் வந்து கேட்போம். அதே மாதிரி பேசுறவனும் இது பாகவதம் கிருஷ்ணருடைய விஷயம், நான் வந்து புதுசா எதுவும் பேச போறது கிடையாது,
அப்படி நினைக்கக்கூடியவன் பாகவத்துல இருந்து பேசலாம். அப்படி சில நேரங்கள்ல எதுவுமே இல்லாத பட்சத்துல நம்ம ஆச்சாரியர்களுடைய உபன்யாசத்தை போட்டு கேட்கலாம். இன்னைக்கு நவீன காலத்துல நமக்கு அதுக்கெல்லாம் வசதி இருக்கு. பிரபுபாதருடைய உபன்யாசத்தை போட்டு நம்ம கேட்கலாம். பிரபுபாதருடைய உபன்யாசங்கள் ஆங்கிலத்துல இருக்கு, தமிழ் எல்லாருக்கும் புரியாதே அப்படின்னு யோசிக்கலாம். அந்த காலகட்டத்துல நம்மளுடைய பக்தர்கள், அதாவது மூத்த பக்தர்கள், சன்னியாசிகள், மகாராஜ் உபன்யாசங்கள், நிறைய உபன்யாசங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்கு. அந்த உபன்யாசத்தை நம்ம போட்டு கேட்கலாம். அது மாதிரி பண்ணலாம். உண்மையில நம்ம ஸ்ரீல பிரபுபாதருடைய உபன்யாசங்களை தமிழ்ல கொண்டு வரணும் அப்படின்னு பிரியப்படுறோம். நிறைய பக்தர்கள் அது ஆசைப்படுறாங்க. கிருஷ்ணர் எப்ப அதுக்கு அனுமதி கொடுக்கிறாரோ கூடிய விரைவில் அது நடக்கும். அப்ப அந்த மாதிரி உபன்யாசங்களையும் நம்ம போட்டு கேட்கலாம். அது நடைமுறையில நமக்கு இருக்கக்கூடிய தீர்வு. கிருஷ்ணர் நம்மை கைவிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை நான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையும் பக்தி பண்ணேன். அதாவது மாயை என்னை ரொம்ப தொந்தரவுக்கு உட்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் பக்தி பண்ணும்போது கிருஷ்ணர் என்னை கைவிட மாட்டாருங்கிற எண்ணம் சரியா தவறா? நிச்சயமா சரி. நிச்சயமா அந்த நம்பிக்கை ஒரு பக்தன் கிட்ட இருக்கணும். கிருஷ்ணே ரக்ஷதி இதி விஸ்வாஸ், கிருஷ்ணர் என்னை ரட்சிப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருக்கணும். அதுதான் அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதுதான் சரணாகதியினுடைய ஒரு லட்சணம். அதே சமயத்துல கிருஷ்ணர் என்னை காப்பாத்துவார்னு சொல்லிட்டு நாம செய்யறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்க கூடாது. அதுக்கு முன்னாடி அனுகூல்ய சங்கல்ப பிரதிகூல்யன வர்ஜனம். எது கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமானதோ அதை செய்யணும். எது கிருஷ்ண பக்திக்கு பிரதிகூலமானதோ, அதாவது சாதகம் இல்லாதது அல்லது பாதகமானது, அதை தவிர்க்கணும். அதுவும் அவசியம். கிருஷ்ணர் என்ன பார்த்துப்பார், கிருஷ்ணர் என்ன காப்பாத்துப்பார், நான் மாயாலே இருப்பேன், இல்ல மாயை நம்மளை பிரச்சனைக்கு உட்படுத்துது அப்படின்னா நம்ம இன்னும் அதிகமா கிருஷ்ணருக்கு பக்தி செய்யணும். இன்னும் ஒழுங்கா ஜெபம் பண்ணணும். இன்னும் நல்லா நம்ம பாகவதம் கேட்கணும், படிக்கணும். நடைமுறையில நம்ம மூத்த பக்தர்கள்ட்ட ஆலோசனை கேட்டு நம்ம அந்த பிரச்சனையில இருந்து குறிப்பிட்ட ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருந்ததுன்னா அதுல இருந்து எப்படி விடுபடுறதுங்கிறத தனிப்பட்ட முறையில கேட்டு ஆலோசனை எடுத்து நம்ம அதை நடைமுறைப்படுத்தணும். அப்போ வெற்றி அடையலாம். பக்தின்னு அதிகமா ஸ்ரத்தையோடு நம்ம போராடணும். அப்பதான் முடியும். சும்மா நம்ம எதுவுமே செய்யாம கிருஷ்ணர் பார்த்துப்பார் நடந்துட்டு கடைசியில நமக்கு பக்தியில முன்னேற்றம் இல்லாதப்ப கிருஷ்ணர் என்ன பாத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை குத்தம் சொல்லக்கூடாது. முயற்சியோட அந்த எண்ணம் இருந்தது. அந்த எண்ணம் நிச்சயமா அவசியம். நிச்சயமா அந்த எண்ணம் அவசியம். நம்மளுடைய முயற்சியோட இணைந்து அந்த கிருஷ்ணர் தான் என்னை காப்பாத்த போறார், என்னால என்ன காப்பாத்திக்க முடியாது, என்னால என்ன காப்பாத்திக்க போறேன்னு நினைச்சா அப்பதான் பெரிய பிரச்சனை. கிருஷ்ணர் என்ன காப்பாத்துவார் நினைச்சாருன்னா அதுதான் பக்குவமான நிலை. நான் என்னுடைய பலத்தினால நான் என்ன காப்பாத்திப்பேன் அப்படின்னு நினைச்சாருன்னா அப்ப பிரச்சனை. ஓகே. அகங்காரத்துல பொய் அகங்காரம் மெய் அகங்காரம்னு இருக்கா? அகங்காரம் அப்படின்னு வரும்போது பொதுவா நம்ம சொல்லக்கூடியது பொய்யான ஒரு அகங்காரம். அகங்காரம் அப்படின்னா அடையாளம், ஒருத்தன் அடையாளப்படுத்திக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இந்த உடலோடு நம்ம அடையாளப்படுத்திக்கும் போது அது பொய் அகங்காரம். அதுதான் பொதுவா அகங்காரம் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் அதுதான். அந்த அகங்காரம் தான் ஜட சக்தி. கிருஷ்ணர் சொல்றார் கீதையில, இது என்னுடைய பின்னா பிரகிருதி,
பூமிராப்போ நலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்காரம் இத்தியம்மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா. அகங்காரம் இத்தியம், அகங்காரமானது என்னுடைய பின்ன பிரகிருதிங்கிற அந்த அகங்காரம், கிருஷ்ணன் அங்க சொல்லக்கூடிய அந்த அகங்காரம் அது பின்ன பிரகிருதி, அது கிருஷ்ணருடைய ஜட இயற்கை அல்லது தாழ்ந்த பிரகிருதி. அந்த பிரகிருத்தியானது இந்த உடலோட அடையாளப்படுத்திக்கிறது. அது இல்லாம இன்னொரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளம் என்ன அப்படின்னா, நான் கிருஷ்ணருடைய தாசன் அப்படிங்கிற அடையாளம். அந்த அடையாளம் உண்மையான அகங்காரம் அப்படின்னு சொல்லப்படும். ஆனா பொதுவா அகங்காரம் அப்படின்னு சொல்லும் போது அது பொய் அகங்காரத்தை தான் சொல்றேன். அது பொய் அகங்காரம் அப்படின்னுங்கிறது அகங்காரம் அப்படின்னாலே பொதுவா அது பொய்யானதுதான் அகங்காரம்னு சொல்லப்படுது. மெய்யான அகங்காரம் கிருஷ்ணருடைய தாசனா நினைக்கிறேன். சில நேரங்கள்ல ரெண்டும் ஒப்பிடும் போது மெய் அகங்காரம் பொய் அகங்காரம்னு சொல்லுவோம். அடையாளம்னு வரும்போது பொதுவா நம்ம சொல்லும் போது அது போலியான அகங்காரத்தை தான் சொல்லுவோம். சில விஷயங்களை எல்லா விஷயங்களையும் எல்லாருமே புரிஞ்சுப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. யார் எப்படி ஆர்வம் இருக்கு, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையும் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஒரு விஷயத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும், கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், நான் அவருடைய சேவகன், நான் இந்த உலக ஆசைகள்ல இருந்து விடுபடணும். இந்த விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இது எல்லோருக்கும் பொதுவான. எல்லா தத்துவ நுட்பங்கள் எல்லாருமே புரிஞ்சுப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம அதை நல்லா புரிஞ்சிருக்கணும். யார் ஒருத்தருக்கு அந்த விஷயங்கள் நல்லா புரிஞ்சிருக்கோ அவங்க நல்லா விளக்க முடியும். உலகத்துல எதுக்குமே பஞ்சம் கிடையாது, கிருஷ்ண பக்திக்கு மட்டும்தான் பஞ்சம்னு சொன்னீங்க. சில பக்தர்கள் வெளிநாட்டுல போய் பணம் சம்பாதிக்கிறாங்க. பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பௌதிக ஆசை இருக்கு, வேற எதுக்கு போறாங்க? வெளிநாட்டுக்கு போய் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எதுக்கு போறாங்க? அவன் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும். நான் இப்போ என்கிட்ட ஒரு வீடு இருக்குது, நான் 4 வீடு வேணும். சில பக்தர்கள் சில காரணங்கள்னால அவங்க வெளிநாடுகளுக்கு போய் பணம் கொஞ்சம் அதிகமா சம்பாதிச்சுட்டா நான் கிருஷ்ணர்கிட்ட முழுமையா என்னுடைய நான் அந்த பணத்தை வங்கியில போட்டு நான் முழுமையா கிருஷ்ணருக்கு சேவைக்கு வந்துடுவேன் அப்படின்னு கூட ஒரு சில பக்தர்கள் வெளிநாடுகள்ல போய் வேலை பார்க்கலாம். சோ அதை ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நம்ம பார்க்கணும். ஆனா அது பஞ்சம் கிடையாது. பணம் எவ்வளவோ இருக்கு, பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். பேரு புகழ் சம்பாதிக்கணும்னு நினைச்சா எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். நல்ல மனைவியர்கள் வேணும்னா எவ்வளவு வேணாலும் வரலாம், எது வேணாலும் கிடைக்கும். கிருஷ்ண பக்தி தான் கிடைக்காது. அதுக்குதான் ரொம்ப கஷ்டம். கஷ்டம் அப்படின்னா அதுக்குதான் நம்மளை ஒப்படைக்கணும். மிச்சதெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. हरे कृष्ण। श्रीमद् भागवतम की जय। श्रील प्रभुपाद की जय।